ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.12 பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இப்போ கணக்குக்குள்ளே போகலாம். கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி கீழ்கண்ட சார்புகளில் எவை ஒன்றுக்கொன்றானவை என காட்டுக. அதாவது கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி கீழ்கண்ட சார்புகளில் எது ஒன்றுக்கொன்றானவை அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. வரைபடத்தை பாருங்கள். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு குறிச்சிருக்கிறாங்களா? எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்களா? அதுதான் கிடைமட்ட கோடு. சரியா? வரைபடத்தை கிடைமட்ட கோடு ஒரு இடத்துல வெட்டுச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. சரியா? வரைபடத்தை கிடைமட்ட கோடு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுச்சுன்னா ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை. சரியா? இப்போ 1வது சப்டிவிஷனை பாருங்கள். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சிருக்கிறாங்க, ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சிருக்காங்க. சரியா? இந்த வரைபடம் நேர்கோடு ஒன்று வரைஞ்சிருக்காங்களா? அது எங்கப்பா வெட்டுது? பீன்ற புள்ளியில் ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. அப்போ இந்த சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு. சரியா? 2வது சப்டிவிஷனை பாருங்கள். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, கிடைமட்ட கோடு எக்ஸ் அச்சுக்கு கீழே இருக்குது. இந்த வரைபடத்தை இந்த கிடைமட்ட கோடு 2 இடத்துல வெட்டுது. PQ அப்படின்னு 2 இடத்துல வெட்டுது. அதனால் இது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. சரியாப்பா? 3வது படத்தை பாருங்கள். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, கிடைமட்ட கோடு எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்குது. வரைபடத்தை கிடைமட்ட கோடு ஒரே ஒரு இடத்துல Pங்கிற புள்ளியில் வெட்டுது. சரியா? அதனால் இது ஒன்றுக்கொன்றான சார்பு. அப்போ 1வது படமும் 3வது படமும் ஒன்றுக்கொன்றான சார்பு, 2வது வரைபடம் ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. சரியாப்பா? அதை எப்படி எழுதுன்னு பாருங்கள். கிடைமட்ட கோடானது வரைபடம் 1 மற்றும் 3 ஆகியவற்றை அதிகபட்சமாக P என்ற ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இவை ஒன்றுக்கொன்றான சார்பினை குறிக்கும். சரியா? கிடைமட்ட கோடானது வரைபடம் 2ஐ P மற்றும் Q ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒன்றுக்கொன்றான சார்பினை குறிக்காது. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.